ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎம்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறோங்க. நீங்கள் குரூப் 4 படித்தாலோ குரூப் 2 படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்காம போயிட்டீங்கன்றப்போ நம்ம படிக்கிறதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா கொஷின் பேப்பர் பார்க்கும்பொழுது தான் என்ன மாதிரி கொஷின் வந்திருக்கு, என்ன மாதிரி விஷயம் நம்மளுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ப்ரீவியஸ் இயர் பார்க்குற அத்தனை கொஷினில் ஒரு 10 கொஷினஸ் மேக்ஸிமம் வந்து அப்படியே எழுத்துக்கள் கூட மாறாமல் உங்களுக்கு இப்போ எழுத போகிற எக்ஸாமில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சிலபஸ் மாறிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னதான் சிலபஸ் மாறினாலும் படிக்கிற விதமும் எதுவுமே மாறவே மாறாதுங்க. அதே இளங்கோவடிகள் தான், அதே பாரதியார் தான், அதே திருக்குறள் தான், அதே கண்டென்ட் தான் இருக்கும். என்ன ஒன்று சுருக்கியிருப்பாங்க, விரிவாக்கியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து நிறைய கண்டென்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாமே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படிங்க. முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. அப்படி போகிறது ஒரு யூஸும் கிடையவே கிடையாது. மேக்ஸாக இருந்தால் கூட எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? கீழ்கண்டவற்றுள் எது தேனரசன் படைப்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. மண்வாசல், பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோஜா இதெல்லாமே அவர் தான். மழை பற்றிய பகிர்தல் வந்து பிருந்தா அவங்களது. சரிங்களா? ரெண்டாவது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டிருக்காங்க. 8 தான். 8 வந்து எண்ணாவும் பிரிக்காங்க. L+2 அப்படின்னு பிரிப்பாங்க. துட்டு, சாத்தா, நிலம் இது புக்லேயே இருக்குது. 8th புக்கில் இருக்குது, இலக்கண புக்கில் இருக்குது. சரிங்களா? தமிழ் புக்கில் 8 அப்படின்றது தான் பொதுமொழிக்கு வந்து எடுத்துக்காட்டு. அது 8ன்னு சொல்லுவாங்க, L+2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து காலம் கடந்த பெயரச்சம். காலம் கடந்த பெயரச்சம்னா பண்பு தொகைனா மை விகுதி வரும் பிரிக்கும் பொழுது. உவமை தொகைனா போன்றன்னு வரும். வேற்றுமை தொகைனா ஐயால் கூயினா அது கண் அப்படின்றத 6 உருபுகள் வந்து மறைஞ்சு வரும். வினைத்தொகைனா நம்மளுக்கு கிளியராக தெரியும், 3 காலத்தையும் காட்டும். வினைத்தொகை வந்து காலம் கடந்த பெயரச்சம். இது ஒரு 5 கொஸ்டின் இப்போ மேலே இருக்குங்க. பாஞ்சாலி சபதம் பாம்பை விடக்கூடியவன் யாருன்னு கேட்குறாங்க. துரியோதனன். கண்டிப்பாங்க. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பை விடக்கூடியவன் சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா துரியோதனன் சொல்லியிருக்காங்க. துச்சாதன் துரியோதனன் தம்பி, சகுனி வந்து மாமா, கர்ணன் வந்து அவரோட ஃப்ரெண்டு. அதுவும் பாம்பை விடக்கூடியவன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் துரியோதனன் தான் போடணும். இது பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? பாஞ்சாலி சபதம் சிலபஸ் இல்லைன்னு சொல்வீங்க. ஆனால் வந்து சங்க காலம் முதல் இக்கால வரை யூனிட் 6 இருக்குங்க இல்லையா, அதில் வந்து எல்லாமே படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இருக்குங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ரொம்பவும் முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்து பெருமகனார் யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ஷன் பார்த்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். பாரதியார் எங்கேயாச்சும் மேடை பாத்தினை மொழிபெயர்த்து நான் படிச்சிருக்கோமா? கிடையாது. கவிமனையும் கிடையாது. வஉசி கிடையவே கிடையாதுன்னா திருவிக்கா வந்து ஒரு மேடை பேச்சாளர் இல்லைங்களா? அவர் வந்து காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் மேடை பேச்சினை வந்து மொழிபெயர்ப்பாங்களாங்க. இந்த கொஸ்டின் திருவிக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் தமிழ் தென்றல் அப்படின்னு அழைப்பாங்க. அவர் ரொம்ப முக்கியமான விஷயம், படிச்சுக்கோங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கார்டுவெல் மட்டும்தான். 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் கார்டுவெல் மட்டும்தான். சரிங்களா? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்துரைத்த கவிஞன் யார் கேட்குறாங்க. பாரதியார் தாங்க. தமிழ்நாடு, நாடு இது மாதிரிலாம் வந்தாவே பாரதியார் தான். தேவநேய பாவனருக்கு வந்து 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கும். நாமக்கல் கவிஞர் நம்மளுடைய நாட்டோட முதல் அரசவை கவிஞர் இல்லைங்களா? அவர் தான் வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியத்தின் போது கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு ஒரு பாட்டை பாடி வீரர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்துருப்பாரு. சந்தக்கவி தமிழர்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். அதனால் எல்லாமே புக்கில் இருக்கவங்க மட்டும்தான் நம்ம ஓரளவு அங்கே குழம்பாமல் ப்ரெஷர் ஆகாமல் எக்ஸாமில் வந்து அந்த ஆப்ஷனை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஷன் நாங்கள் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்காது. உழைக்கும் மக்கள் தம் கலவை மறைக்க பாடுபாடல் எதுங்க? நாட்டுப்புற பாடல் தான் இல்லைங்களா? உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறைக்க பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். பக்திய பாடல் சாமி கும்பிட்றப்ப தான் பாடுவாங்க. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல். சீனா இகழ்ச்சி, நேனா அன்பு, மோனா முதல், தூணா தான் உண்ணுன்னு வரும், பகைன்னு வரும். தூணா உன், பகை நம்மளை பார்த்து துப்புறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தூணை சாப்பிட்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான ஒளிபரப்பு சொல்லை தேர்வு செய்க. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும் சொல்லுவாங்க, கிளி கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. புறான்றது குணுகும், புறா குணுகும். உழவு பற்றிய பழைமொழியை தேர்வு செய்க. இது நம்மளுக்கு வந்து ஓகே ஆகுங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். நீங்கள் 10 கொஸ்டின் பேப்பர் படிக்கிறத விட ஒரு கொஸ்டின் பேப்பர் தெளிவாக படிச்சிங்கனாவே ரொம்ப நல்லது. 10 புக்கு படிக்கிறீங்கன்னா விட ஒரு புக்கு தெளிவாக படிச்சிங்கனாவே நல்லது. ஏன்னா அகல உழுவதை விட ஆழமாக உழுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கூட்டு வட்டி பார்க்க ஒரு மேக்ஸ் சம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேக்ஸ் சம் போகணும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா மேக்ஸ் சம் பரபரப்பாக போட்டு போவதில் ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி வேலிய பயிரை மேதாய் போல, ஆடிப்பட்டம் தேடி விதை, வரப்பு உயரம் நீர் உயரம் இது எல்லாமே நம்மளுக்கு பழமொழிகள் இருக்குது. இதை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை இல்லாத கேட்டுருவாங்க. சரிங்களா? உழவு பற்றியது, நம்பிக்கை பற்றியது, பாசம் பற்றியது, முயற்சி பற்றியதுன்னு ஒன்று கேட்டுருவாங்க. இது ஆப்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் கவனம் படித்து வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம்னா நம்ம படித்தா மார்க் அதிகமாகும். மார்க் அதிகமானால் நம்ம பெரிய இடத்துக்கு போகலாம். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நம் அறிவனை வச்சு தேர்ந்தெடுக்க. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும்.
ஆமாம், நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம். தீயவரோடு கொண்ட நட்பு தீய துன்பத்தில் தான் முடியும். நட்பு நமக்கு கேடயமாய் பாதுகாக்கும். நல்ல ஒரு நட்பு தான் கேடயம் போல் பாதுகாக்கும். தீய நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாக்கிறது ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூட நட்பு கேடாய் முடியும். இதெல்லாம் அப்படியே கூட நட்பு டேஷ் ஆகி முடியும் கேட்டுருவாங்க. கேடாய் முடியும் அப்படின்னு ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பழமொழிகள் நம்மளுக்கு இருக்குது, மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்றப்போ, நீங்கள் படித்த சர்க்கிள் கூட பேசுகிறீங்கன்றப்போ அந்த படிப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தோணிகிட்டே இருக்கும். நீங்கள் படிப்பு வேறு, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வேறுன்றப்போ உங்களுக்கு படிப்பு தோணவே தோணாது. சரிங்க, நீங்கள் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு நிறைய மார்க் வாங்கணும், மோட்டிவேஷன் ஒரு மாதிரி நல்லா படிங்க. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோங்க. நம்ம இந்த பழமொழிகளை தெளிவாக படித்து வச்சுக்கோங்கண்ணே. பழமொழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூ சிலபஸ்லேயும் பழமொழிகள் இருக்குது. 3 கொஷின் 4 கொஷின் வந்துடும். நுண்மனை சிலம்பு கழிய அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக ஐங்குறு 100. இது வந்து நுண்மனை சிலம்பு நம்ம என்ன சொல்லுவோம், சிலப்பதிகாரமாக இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். ஒரு அகநானூறாக இருக்குமானா நுண்மனை சிலம்பு கழிய ஐயரினும் எம்மனை வதுமை நல்மணம் கழிகன்றது ஐங்குறு 100. இந்த பாட்டை அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் எதுனா, பாவகைனாவே 2 நூல் தான். ஒன்று வந்து பரிபடல், ஒன்று வந்து கலித்தொகை. ஒன்று வந்து பரிபாடல், ஒன்று வந்து கலித்தொகை. சரிங்களா? பாவகையால் பெயர் பெற்ற நூல் வந்தாவே பரிபாடல், கலித்தொகை இது ரெண்டுமே பாவகையால் பாடல் வகையால் பெயர் பெற்றது. இது ரெண்டுமே பாட்டு நூல்கள் சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும். சரிங்களா? அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகநமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம். ராமன் யாரை சொல்கிறாரு? 7வது ஆள்னா வீடன், 6வது ஆள்னா சுக்ரீவன், 5வது ஆள்னா அனுமன். இந்த மாதிரி ஒருத்தவங்க 4 தம்பி 5 தம்பி 6 தம்பின்னு அவர் சேர்த்துக்கிட்டே போவார். அப்படி சேர்க்குறப்ப 7வது யாருன்னா வீடனன். சரிங்களா? மறக்கக்கூடாது. இந்த கொஷின் கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க. இக்கூற்றை கூறியவர் யார் கூட கேட்பாங்க. ராமன் யாரை கூறினார்னா வீடனை கூறினார் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அகநமர் காதலைய நின்னோடும் எழுவரானோம் என்ற ராமர் வந்து யாரை வீடனை குறிப்பிடுறாரு. சரிங்களா? ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் யார்? சுந்தரர் தான் பாடியிருப்பார். ஒவ்வொரு சிவனடியாரோட பெருமையும் ஓரடியில் பாடினது வந்து சுந்தரர். மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல் எண்ணிக்கை. நம்ம திருவிளையாடல் புராணம் படிக்கிறோம் இல்லையா, அது எத்தனை திருவிளையாடல் பாடல்கள் இருக்குன்றப்போ எத்தனைங்க இருக்குது? 63. முனைப்பாடர் இயற்றி அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்தனாங்க. இது 225. முனைப்பாடர் இயற்றி அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 225. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான கொஷின் பார்க்கலாங்களா? இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கேட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே குழம்பு அப்படியே விட்டு வந்துடுவோம். கஷ்டப்பட்டு ஒரு மேக்ஸ் நம்ம 10 வாட்டிக்கு போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கொஷினை விட்டு வந்துடும். அது காரணம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் படிக்காமல் போகிறது மட்டும்தான். ப்ரீவியஸ் இயர் படிச்சிங்கன்றப்போ நிறைய மார்க் எடுப்பீங்க. அகர வரிசைனா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? போன உடனே புஷ்ப பின்னாடி பதட்டம் ஆகிடுன்ற ப்ரெஷர் ஆகிடுவீங்க. நீங்கள் எழுதிடணும், காங்காச்சா எழுதிடணும். எழுதிட்டு பாருங்க, மா மா, மீ மீ, மூ மூ, மே மே. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. மா வரிசையில் கொடுத்துருங்க. இதை அப்படியே பார்த்து எழுதிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் ஒரு சில பேர் தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணவே கூடாது. வேர் சொல் காண்க. வேர் சொல்னா என்னங்க? அது கட்டளை பொருளை உணர்த்தும். செல்கனா செல், படித்தேனா படி, பார்த்தால்னா பார். அப்போது ஞாலம்னா ஞால், துணைக்கால் வந்து புள்ளி வரணும். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக அப்படி வரவே வராது. ஞால் அப்படின்னா வந்து வேர் சொல் வந்து ஞாலத்துக்கு வேர் சொல் ஞால். மறக்கவே கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதையே கொடுத்து கூட கொஷின் பேப்பரில் வந்து 2025 கொஷின் பேப்பரே கேட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் பேப்பர் பார்க்குறீங்கன்றப்போ இதில் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. மொத்தம் நம்ம 50 கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். 50ல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத கொஷின் எழுதி வச்சுட்டு எக்ஸாம் போகிறது முன்னாடி ஒரு கிளாஸ் நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஞாலம்ன்றது ஞால் என்ன ஒரு பொருளை குறிக்கிறது. ஞாலு 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 இப்படிலாம் வருங்களாங்க. வேர் சொல்னாவே கட்டளை பொருள் தான். இல்லை கட்டளையே எது வருது? ஞால் மட்டும்தான் கட்டளையாக வருது. மற்றது எதுவுமே கட்டளையாக வரவே கிடையாது இல்லைங்களா? சும்மா வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு பார்க்கணும். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலான்னு கேட்குதான். அது என்னவங்க? வினாவழு. கொஷின் தானே அது, வினாவழு. நம்மளுக்கு கொஷின் கேட்குற மாதிரி டைரெக்டாக இருக்குது. அப்போது வினாவழு. அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. நீங்கள் கொஷின் படுத்தா புரிஞ்சிருது பாருங்கள். வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய் இதெல்லாம் காய் வகைகள். தண்ணீர் தொட்டி இதில் பொருந்தாதது ஒன்று படித்தாவே நம்மளுக்கு புரியும். தேவையில்லாமல் தண்ணீர் தொட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் காய் வகைகள். ஆதுரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்? ஆதுரையான் அப்படின்றது ஒரு கால பெயர். பொருட்பெயர்னா மல்லிகை முல்லைன்னு வரும். இடப்பெயர்னா வடமதுரையான், அது மாதிரி அது ஒரு இடம். பண்பு பெயர்னா நிறம் குணம் வடிவம் இதில் ஏதாச்சும் ஒன்று குறிக்கும். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கொஷின் வருங்க. சினப்பெயர்னா பூவோட இதழ், அது மாதிரிலாம் வரும். அதனால் புக்கில் இருக்கிற எல்லா புக் பேக் கிராமரையும் பார்த்துருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தும் முறை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க.
அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். தமிழ் எப்படி பின்னாடி வரும் நம்ம யோசிப்பானா, எல்லா சென்டென்ஸையும் படித்து பாருங்கள், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிடும். நார்மலாக தெரியும். அப்போ அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடுதல் சிறந்தவன் யாருங்க? ஏகலைவன். ஏனா அம்பு, சரிங்களா? ஏனா அம்பு, அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ். தமிழ் வந்து சொல்லியிருக்கான். அப்படி நானா நாக்கு, தாள் தாள் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். தாள்னா குழந்தைக்கு தாளாட்டு பாடுறது, தாள்னா நம்மளுடைய பாதம், சரிங்களா? தாள்னா தாழ்னு வந்தால் தாழ்பால், இழு வந்ததுன்னா 3 வந்து கூட தாழ்பால் போடணும். தாள்னா தாளாட்டு, தாள்னா நெல் தாள் கூட வரும், சரிங்களா? தாள்னா தாளாட்டு, தாள்னா பாதம், தாழ்னா தாழ்பால். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை எவை தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஈசிமான் ஞாபகம் வச்சுருக்கேன், சரிங்களா? ஈசிமான் மறக்கவே மாட்டேன். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா ஆட்சி மொழியாக கொண்ட நூல்கள். மொரிஷியஸ்னால் என்ன ஒரு இடத்துக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொரிஷியஸோட பணத்தாளில் அப்படின்றது என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவைனா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. பணத்தாள் கொண்டு இருக்கும் இல்லையா, பணத்தாளில் இருக்கும், அது என்னென்ன லாங்குவேஜ்ன்றதுக்கு சொல்லுங்கள். கிரேக்க அறிஞர் தாலமே தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டிருக்காருன்றப்ப எதுங்க? கரூர் தான் சொல்லியிருப்பார். கரூர் தான் நிறைய வணிக நடந்துச்செல்லாம் சொல்லியிருப்பார், சரிங்களா? கிரேக்க அறிஞர் தாலமே சொல்லியிருப்பார், கரூரை பற்றி சொல்லியிருப்பார். கிளியராக படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் சொன்னது யாரு? மாப்பு சிவஞானம். இவர் 1906 பிறந்திருப்பார். சால்வன் குப்பத்தில் பிறந்திருப்பார். இவர் படிச்சிருக்கவே மாட்டார். இந்த நேசமணி வடக்கிள்ளை போராட்டத்தில் இருந்திருப்பார். தந்தை பேரர் சுயமரியாதை இயக்கம், சங்கரலிங்கனார்லாம் தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கு வேண்டி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர். இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அம்பேத்கர் இயற்பெயர் என்னங்க? பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசன் இயற்றிய நூல்கள் பார்க்க போகிறோம். தமிழச்சி கொடுமுல்லை தொடுவானம், ஆண்டி பண்டாரம், உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டு படலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகர். ஆண்டி பண்டாரம், உன்னை தேடி வேண்டிக் கொண்டேனே என்ன நாட்டுப்புற பாடல் இது. இதை பார்த்து இதை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் வந்து எழுதியிருக்காராம். யாருன்னா கவிமணி தேசிய விநாயகனார். நம்ம ஆப்ஷனை வச்சாவே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பாரதிதாசன் எங்கன்னா படிச்சுட்ருப்போம், நாமக்கல் கவிஞர் கூட நம்ம படிச்சிருப்போம்னா இந்த கவிமணின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்காது போட்டுருணும், சரிங்களா? வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஷாக இருக்க விரும்பினார். அதாவது திருவேங்கடத்தில் குலசேகர வந்து படியாக இருக்க விரும்பியிருப்பார். இது ஒரு நாள் மீனாக இருக்க வைப்பார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் பற்றி குரூப் 2ல் 2 கொஸ்டின் வந்துச்சு, குரூப் 4ல் 1 கொஸ்டின் வந்துச்சு. அதனால் குலசேகர ஆழ்வார் ஹிஸ்ட்ரியை பயங்கரமாக ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படின்னு சொற்பொழிவு ஆத்தினது யாருங்க? தேவநேய பாவனார் தான். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் தலைப்பில் சொற்பொழிவாற்றவர் தேவநேய பாவனர். தமிழ் மகள் என்ன பாரதியார் அழைக்க பெற்றவர் யாருன்னா ஔவையார் தான். காவடி ஆட்டம் மரத்தொண்டர் இரு முனைகளும் சிற்ப வெளிப்பாடுள்ள பலகை பொருத்தி மூங்குல குச்சிகளை அரைவட்டமாக இணைக்கிறாங்க. கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோழி. இந்த புக்கில் அப்படியே இருக்குங்க. அது 2 கூற்றுமே சரி. காவடி நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, முருகப்பெருமானுக்கு எடுப்பாங்க. மரக்கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை மரக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? உலக சரித்தம் என்ற புகழ்பெற்ற நூல் ஆசிரியர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. குரூப் 2ல் கூட அவரோட புக்கெல்லாம் கொடுத்து காலவரிசைப்படுத்த சொன்னாங்க. அதில் உலக சரித்திரம்ன்ற ஒரு புக் வந்து இருந்துச்சு. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டறிக. கிணற்று தவளை போல. அதாவது கிணற்று தவளைனா வளம் குறுகிய அறிவுடையவன். அதாவது கிணற்றுக்குள்ள தவளை வந்து வெளி உலகம் பற்றி அதுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு கிணத்துல வந்து அது வெளியே வந்திருக்கு, அதுக்கு தெரியாது. பாரின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையோட புகழ் ஓங்கியது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ குன்றின் மேட்ட விளக்கு போலனா எது பரவியது? பரம்பு மலையின் புகழ் தான். அப்படி புகழ தான் குன்றின் மேட்ட விளக்கு போல அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்துல் கலாம் பற்றி வரும், திருவள்ளுவர் பற்றி வரும். அந்த ஓமை எல்லாத்துலேயே புரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே டக்குன்னு ஒரு வார்த்தையில் வந்து நம்ம மனசு மாறி வேற போட்டுருவோம். கீழ்கண்ட ஒற்றுள் செய்வினை வாக்கியம் எது? விருது வழங்கியது யாருன்றது வினா. வேளா இலக்கணத்தை படின்றது கட்டளை. அமைச்சர் விருது வழங்கினார். அமைச்சர் ஒரு செயல், சரி ஒரு வினையை செஞ்சிருக்காரு, இது வந்து செய்வினை, சரிங்களா? அமைச்சர் விருது வழங்கினார். அடுத்து பார்க்கலாங்களா? பின்வருவற்றில் வினா தொடர் அல்லாத ஒன்று கண்டுபிடிங்க. காணல் நீரோ, காட்சி பிழைதானோ, நானும் ஒரு கனவு, இதெல்லாம் பாரதியோட ஒரு பாடல், சரிங்களா? இது வந்து வினா. இதில் வானகமே இளவையிலே மரச்செறிவேன்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஷின் மார்க் கிடையாது. அடிநிமிர் விழா செய்யிட்டொகுதி அறப்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்களில் வருமா?
அடிநிமர் வில்லா செய்யுள் தொகுதி அறம்னு வந்தாவே கீழ்கணக்கு நூல்கள் போட்டுருங்க. ஏன்னா பிதனி கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் எல்லாமே கீழே தான் இருக்கு இல்லையா. அறம் பொருள் இன்பம் வீடு அடுக்கி அவ்வகை திரைப்பட வருவது தொல்காப்பியம் மேற்கண இல்லை. இந்த அப்படி கொஸ்டின் அப்படியே கொடுத்து அப்படியே கேட்பாங்க. அடிநிமர் வில்லா செய்யுள் பகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாங்களா. கணித மேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். கணித மேதாவியார் சமண சமயம். வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் எதுங்க? திருக்குறள் சொன்னது வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இது புக்கில் அப்படியே இருக்குங்க. வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் நூல் வந்து ஸ்வைட்சர். மல்லாரமே, விட்டானே, வால் பிட்மன் இவங்க எல்லாரும் பற்றியும் குறிப்பு இருக்கும். அதில் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் நல்லா சுவைச்சு சொல்லியிருப்பார். அன்பு நெறியை கூறும் வாழ்விற்குரியதுன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஸ்வைட்சர். சரிங்களா. 46வது கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம். டெய்லியும் ஒரு 50 கொஷின் பார்ப்போம். 50 ஒரு 50 கொஷின் இப்போ இருக்குது. அது 50 பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் வராமல் போகவே போகாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இல்லை வேலை செய்கிற டைமில் அதை ஓட விட்டு ஜஸ்ட் கேட்டுகிட்டே இருங்க. சரிங்களா. எங்கேயாவது ஒரு இடத்துல காதில் விழுந்தால் கூட நல்லது தான். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் தான். தேவநேய பாவனர் வந்து மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுறாரு. செந்தமிழ் சொற்பொறுப்பில் அகரமுதல் திட்டவிக்கனாக இருக்கார். பள்ளி பருவ நூல் எழுதுனது யாருங்க? அவுரா? கிடையவே கிடையாது. நம்ம ஆல்ரெடி தேவநேய பாவனை பற்றி ஒரு கொஷின் பார்த்தோம். என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1891 தமிழர் மரபும் தோற்றம் வளர்ச்சும் அப்படின்ற ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். இந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், அவரை பற்றி 2 கொஷினுக்கு மேலே வந்திருக்கு, 2 கொஷினுக்கு கீழே வந்திருக்கு. அப்போது வந்த கொஷின் ரிப்பீட்டாக வருது. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா கூட அந்த கொஷினுக்கு கேப் விட்டு பின்னாடி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுக்கு ஆன்சர் நம்மளுக்கு புரியும். அதே நம்ம குரூப் 4 கொஷின் பேப்பர் கூட பார்த்தோம். அதில் கூட இவரை பற்றி 2 கொஷின் இருந்துச்சு இல்லைங்களா. மொழி ஞாயிறுன்னு அழைப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யாருங்க? கொங்கர் சித்தர். சரிங்களா. சித்தர்கள் இப்போ சிலபஸில் கிடையாதுன்னா கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. தம் மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கர் சித்தர் வந்து எழுச்சிருப்பார். அட்டமா சித்திகள். இதில் அட்டம்ன்றது என்னதுங்க? 8. அட்டமா சித்திகள் அப்படின்றது 17ன்னா 18 இல்லை. அது மாதிரி அட்டமா 5 பேர் கொடுக்கலனா என் பேர் ஆயம் அதெல்லாம் வரும்ல. அது மாதிரி அட்டமா சித்திகள்னா 8, நவரத்னங்கள்னா 9 அப்படிலாம் வரும். அது மாதிரி அட்டமா சித்திகள் அட்டம்னா 8. சரிங்களா. அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாங்களா? அடுத்த கொஷின் பேப்பரில் பார்க்கலாங்க.